தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோடைக்காலம் அப்படின்ட்டு ஒரு சீசன் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் எதுவுமே இல்லாமல் மோஸ்ட்லி எல்லா மாதத்துலேயுமே ஹீட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மே ஜூன் மாதத்துலாம் சொல்லவே வேணாம், ஹீட் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். இந்த சம்மர் டைமில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே லீவ் விடுறாங்க. ஸோ ஃபேமிலியாக நம்ம எங்கேயாவது வெளியே போகணும் இல்லைனா லாங் ட்ராவல் போகணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது உண்டு. பட் ஹீட்னால நம்ம காரில் ஏசி இல்லாமல் போகவே முடியாது. காரில் ஏசி யூஸ் பண்ணுறதுனால மைலேஜ் ட்ராப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. இப்போ காரில் ஏசி யூஸ் பண்ணுறதுனால மைலேஜ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி குறைஞ்சிச்சுன்னா எவ்வளோ குறையும்? ஏசி யூஸ் பண்ணுறதுனால மைலேஜ் குறையாமல் தடுக்க முடியுமா? இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வெயிலோட போட்டி போட்டுக்கிட்டு உச்சத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெயிலையும் எரிபொருள் செலவையும் வெஹிக்கிள் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். காரில் உள்ள ஏசி கார் என்ஜினுடைய சக்தியை பயன்படுத்தி தான் இயங்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். குறிப்பாக சொல்லணும்னா ஏசியினுடைய ஏர் கம்ப்ரஸர் இயங்குறதுக்கு கார் என்ஜின்லேருந்து குறிப்பிட்ட சக்தியை எடுத்துக்குது. இதனால காருடைய என்ஜினுக்கு கூடுதல் வேலைப்பளு, அதாவது கூடுதலாக நம்ம வந்து ஒர்க்கு கொடுக்குறோம். ஸோ கூடுதலாக ஒர்க்கு கொடுக்கும்போது பெட்ரோலோ இல்லைனா டீசலோ ஜாஸ்தியாக செலவாகுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். பழைய கார்கள் எல்லாம் ஏசி போடும்போது குறைஞ்சது 20% கூடுதலாக எரிபொருள் செலவாகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ வர்ற புதிய கார்களில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போல்லாம் நம்ம காரில் ஏசி யூஸ் பண்ணோன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு 10% வேணால் எக்ஸ்ட்ராவாக பெட்ரோல் இல்லைனா டீசல் செலவாகலாம். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய கார் ஒரு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னா ஏசி போட்டுட்டு நீங்கள் வண்டி ஓட்டும்போது ஒரு 18 கிலோமீட்டரோ இல்லைனா 19 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு தான் மைலேஜ் ட்ராப் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு காரில் ஏசி யூஸ் பண்ணும்போது இதை விட மைலேஜ் ட்ராப் வந்து கம்மியாக தான் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். சிலர் காரில் ஏசியை லோவாக வச்சே ஓட்டிகிட்டு போவாங்க. ஏசியை லோவாக வச்சாலும் சரி ஹையாக வச்சாலும் சரி மைலேஜ் ட்ராப்புங்கிறது அதே அளவு தான் இருக்கும். அதில் எந்த மாறுபாடும் இருக்காது. அடுத்ததாக நீங்கள் காரில் லாங் ட்ராவல் போகும்போது ஹைவேஸில் போவீங்க. அந்த டைமில் ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், காரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். வெளியே உள்ள காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கும். வெளியே தான் காற்று நல்லா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு காருடைய ஜன்னல் கண்ணாடிகளெல்லாம் கீழே இறக்கி விட்டுட்டு ஹாயாக போவாங்க. இந்த மாதிரி ஹைவேஸில் ஏசியை போடாமல் காருடைய ஜன்னல் கண்ணாடிகளெல்லாம் இறக்கி விட்டுட்டு ஓப்பனாக வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் இருக்க தான் செய்யும். காரணம் என்னென்னா, ஒரு காரை டிசைன் பண்ணும்போதே அது காற்றை கிழிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மெத்தடில் தான் டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது வெளியே அதிகப்படியான காற்று இருக்கு இல்லையா, அது காருக்குள்ளே புகுந்துறது. இது காருடைய பின்பக்கம் இருக்கிற விண்ட்ஷீல்டு கண்ணாடியில் பட்டு காருடைய வேகத்தை ரொம்பவே குறைக்குது. இதனால் கார் முன்னோக்கி செல்றதுக்கு அதிகமான சக்தி தேவைப்படும். ஸோ கூடுதலாக எரிபொருள் செலவாகும். பட் இதுவே நீங்கள் லோ ஸ்பீடில் போகும்போது ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு ஏசி போடாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் இருக்காது. அதையும் இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். ஃபைனலாக சொல்லப்போனால் காரில் ஏசி யூஸ் பண்ணுறதுனால மைலேஜ் ட்ராப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் கொஞ்சம் அளவு தான் இருக்கும். இந்த மைலேஜ் ட்ராப்பையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விண்டோ கிளாஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். வெளியே உள்ள தூசு, புகை, அதிகப்படியான இரைச்சல், பேட் ஸ்மெல் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே ஹைவேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதிகப்படியான காற்று உள்ளே வந்து மோதுறதுனால சீக்கிரமாகவே உங்களுடைய உடம்பு டயர்டாகிடும். இரைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சில பேருக்கு தலைவலி கூட வரலாம். ஃபைனலாக கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா காரில் ஏசியை யூஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய சாய்ஸ் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். ஏசியை போட்டுட்டு நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது இடையிடையே விண்டோ கிளாஸை ஓப்பன் பண்ணி வெளியே உள்ள காற்று உள்ளே வர்ற மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. காரில் ஏசியை எப்படி யூஸ் பண்ணால் அதிகமான கூலிங்கை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.